வீடியோ, ஒரே ஒரு வீடியோ வந்ததிலிருந்து பார்த்ததில் அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்த அவர் பணிந்து விட்டார் என்ற ஒரு உண்மையை தெரிகிறது. போதாத குறைக்கு அவர் சொல்ல வேண்டியது அதிகமாக இருப்பதாகத்தான் நான் கருதுகிறேன். காரணம், செந்தில் பாலாஜி வர்சஸ் விஜய் என்ற நேரம் வந்துவிட்டது. விஜயுடன் சென்றால் தமிழகத்தில் ஒரு களம் அமைக்க முடியும், காங்கிரஸும் வளர முடியும் என்று நினைக்கிறார்கள். தீவிரமாகத்தான் இருக்கிறார் என்று ஆதவ அர்ஜுனா டெல்லியில் ஒரு வாரம் தங்கி இருந்த போது பலரை சந்தித்தார்கள். யார் யாரை சந்தித்தாரோ நானும் அவரை பார்த்தேன், அவங்களோட பேசினேன். இன்ஃபேக்ட் ஆதவ அர்ஜுனாவுடைய மைண்ட் செட் என்னன்னு கேட்டீங்கன்னா, we will fight it out சொல்லியிருக்காங்க. திருமாவளவனை ஆதவ அர்ஜுனா விஜய் பக்கம் இழுக்க ஆரம்பித்து விட்டாரோ என்ற சந்தேகம் டெல்லியில் வர ஆரம்பித்து விட்டது. காரணம், காங்கிரஸ் எம்பிக்கள் கண்டிப்பாக திருமாவளவனை முன்னிறுத்தி விஜயுடன் சேர்வதைத்தான் அவர்கள் ஊர்வலமாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அதுதான் கேட்கிறேன் சார். அப்ப காங்கிரஸ்க்கு அதிகபட்ச தேவைன்றது திமுகவா தாவேகாவா? திமுக. காரணம் என்னன்னா, திமுக எத்தனை சீட் கொடுத்தாங்களோ அத்தனை சீட் வின் பண்ண முடியும். தாவேகா ட்ரையல் பண்ணணும்.